Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் இது 2024 நடந்த கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 100 மார்க்ஸ். ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் இங்கிலீஷ் இதை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் மஸ்ட்டு. ஏன்னா மேக்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் எல்லாம் நமக்கு மெமரைஸ், அதாவது மெமரியில் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் வேணும். மேம் இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப கம்மியாக வருது மார்க்கு, ஸோ எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் எடுத்துடுறேன், இங்கிலீஷில் கிராமர் பார்ட்டில் போயிடுது, ஜென்ரல் பார்ட்டில் எனக்கு எழுத வரல அப்படின்றவங்க எல்லாமே இந்த ட்ரிக்கை நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணி பாருங்கள். மாடல் கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். 7 to 10 district question paper, அட்லீஸ்ட் ஒரு 5 question papers ஆவது நீங்கள் மினிமம் 5 question paper ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓவரால் 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ் இருக்குது. அந்த 1 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சினானம்ஸ் 3 சினானம்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஆன்டனம்ஸ் 3 ஆன்டனம்ஸ். சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் இது கவர் பண்ணும் போதே நமக்கு 6 மார்க்ஸ் வந்துடுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் 7th ஒன் சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸுன்ற போது வேர்டோட எண்டில், அடுத்து ப்ரிஃபிக்ஸுன்றது பிஃபோர் த வேர்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். நம்பர் 8 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன். ஸோ இது எல்லாமே இந்த ஜென்ரல் பார்ட்டில் கவர் ஆகக்கூடியது. இது நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ப்ரிப்போசிஷன் நமக்கு தெரியலையா, இல்லை ப்ரிஃபிக்ஸ் தெரியலையா, இல்லை நமக்கு அப்ரிவேஷனாக எங்கே நம்ம மிஸ் ஆகிறோன்றதுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன், சேம் சவுண்ட் இல்லையா. அடுத்து ஃபுல் ஃபார்ம் for the word wouldn't. wouldn'tனா என்ன, would not, அந்த ஷார்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம எழுதுறது. இது மேக்ஸிமம் ஈஸி தான். பட் இதை டஃப்பாக ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அண்ட் தென் சூஸ் தி அப்ராப்ரியேட் மாடல் வேர்ப் கேட்டிருக்காங்க. நம்பர் 13 add a prefix to the word national from the list given below. நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ப்ரிஃபிக்ஸ்னும் போது பிஃபோர், சரிங்களா. அப்போது இன்டர்நேஷ்னல். அடுத்தது சூஸ் a suitable verb for the given sentence. வேர்புன்னும் போதே நமக்கு தெரியும் ஆக்ஷன் வேர்ட். இதில் நமக்கு கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா இது நமக்கு வாஸ், ஆர், இஸ், வேர் ஆக்ஸலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ ஜெய் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், ஜெய்ன்றது அந்த சப்ஜெக்ட் நமக்கு பாய் ஆர் கேர்ள் ஆர் திங்ஸ் ஆர் அனிமல்ஸ் அந்த மாதிரி எதை குறிக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். ஜெய்ன்றது என்னது, பாய். ஸோ ஜெய் என்னது, வாஸ் வருமா, ஈஸ் வருமா, ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. ஸோ அது பாஸ்ட் டென்ஸ் இல்லை ப்ரெசன்ட் டென்ஸ். ஜெய் இஸ் ஸ்டடியிங் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். ஸோ இதே சிங்குலராக இல்லாமல் ப்ளூரலாக இருந்ததுன்னா ஆர் வரும், ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸு ஆர் வரும். ஆனால் இங்கே சிங்குலர் ஒரு பர்சன்னும் போது இஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த டைம். நீங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னொன்னே ஜெய் சிங்குலர், பாய், ஸோ இஸ், அவ்வளோதான். அந்த ஃப்ராக்ஷன் இது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். பார்ட் 2 செக்ஷன் 1 இதில் ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு எனி 3. ஸோ இதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லாக தரோவாயிட்ட பிறகு இது எழுதி பாருங்கள். அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். 3 into 2 6 மார்க்ஸ். ஸோ போம் ரிலேட்டடாக போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் இருந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அந்த 3 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா அகெயின் 2 மார்க்ஸ். ஈச் ஒன் கேரிஸ் 2 மார்க்ஸ். 3 into 2 6 மார்க்ஸ். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். நல்லா கவனிங்க, எனி 3 நம்ம ஆன்சர் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் 23rd பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் டிகிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இன்டூ கம்பேரேட்டிவ் டிகிரி. அடுத்து பங்க்சுவேஷன் கேட்டிருக்காங்க. ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த டிபெண்டன்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் த வேர்ட் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸும் கேட்டிருக்காங்க. 5 கொடுத்துட்டு எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் கம்பேரேட்டிவ் டிகிரி ஈஸி, இஆர். ஓகேங்களா. அடுத்தது பங்க்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், அந்த சென்டென்ஸ் படித்து பாருங்கள். அது ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். இதே கொஷினாக இருந்தால் கொஷின் மார்க், அதே எக்ஸ்க்ளமேஷனாக எக்ஸ்க்ளமேட்ரி மார்க்.
அடுத்தது gerund or infinitive. ஸோ gerundன்றது ing ஃபார்ம் வரணும், infinitive-ன்றது to plus verb வரணும். ஸோ அதை நல்லா தெளிவாக இருங்க. ஜெரண்டாக இருந்தால் ing அந்த verb survive அப்படின்னா verb இது வந்து gerundல எழுதணும்னா surviving. அடுத்து ப்ரிப்பேரிங். இதே இன்ஃபினிட்டிவில் மாற்றணும் அப்படின்னா டு சர்வைவ், டு ப்ரிப்பேர். ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிபெண்ட் கிளாஸ் ஆர் ஃப்ரேஸ். ஸோ நமக்கு கிளாஸோ ஃப்ரேஸோ நம்ம என்னன்றதை ஐடென்டிஃபை தான் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 27th பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நமக்கு ஜம்பிள்டு வேர்ட்ஸை கொடுத்து அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈச் ஒன் கேரிஸ் 2 marks. ஸோ எது கிளியராக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிலிருந்து தான் நமக்கு கேட்குறாங்க. செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இது வந்து ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினேஷன் 2 marks. இந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து மெமரியில் வச்சுக்கோங்க. பார்ட் 3 வந்து செக்ஷன் 1 2 into 5 10 marks. Elaborate the rescue operation undertaken by Mr. Peter. ஸோ எனி 2 நீங்கள் வந்து பேராகிராஃப் கொஷின் எழுதணும். ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் நீங்கள் போட்டு எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபை நீங்கள் ஸ்டார் மாதிரி போட்டு பாயிண்ட்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை பேராகிராஃபாகவும் கொடுக்கலாம். அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா போமில் இருந்தக்கூடிய கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அது மெமரி போமாக இருந்தால் பொயட்டிக் லைன்ஸை நமக்கு கொட்டேஷன் மாதிரி அந்த பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது சைட் ஹெட்டிங்ஸ், போம் லைன்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷனுக்கு இன்னும் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. போம் கொடுத்துட்டு அதிலிருந்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் நம்ம வந்து இப்போ குவார்ட்டர்லிக்குன்னும் போது நமக்கு போர்ஷன்ஸ் கம்மி. நம்ம ஒரு போமில் இருக்கக்கூடிய லைன்ஸ்க்கு இது வரதுனால நமக்கு பர்சானிஃபிகேஷன், இந்த வேர்டு வரதுனால மெட்டஃபர், இந்த வேர்டு வரதுனால அனஃபோரா, அசோனன்ஸ், ரிப்பிட்டிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வேர்டை ஞாபகம் வச்சு படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஷின் ஆன்சர்ஸ், பேராகிராஃப் கொஷின் ஆன்சர் அட்டன் பண்ணலாம். அண்ட் தென் 36 பார்த்தீங்கன்னா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸா. ஸோ கொடுத்துருக்குற போம் லைன்ஸ்க்கு நம்ம வந்து பேராஃப்ரேஸ் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 5 marks. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். இது வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டு. ஸோ சப்ளிமெண்ட்ரியோட கண்டென்ட்டை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதோட ஸ்டோரி, அதோட கண்டென்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சென்டென்சஸை நீங்கள் அழகாக மாறி மாறி இருக்கக்கூடிய அந்த சென்டென்சஸை, ஜம்பிள்டு சென்டென்ஸை கரெக்ட் ஆர்டராக சீக்வென்ஸாக நீங்கள் கொடுக்கணும். ஆர் இது எனக்கு தெரியல அப்படின்றவங்க ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதோட ரிலேட்டடாக கொடுத்துருக்க கொஷின்ஸை நீங்கள் படித்து அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் எழுதலாம். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே தான். ஸோ புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸை பார்த்துக்கிட்டு தரோவாக இருந்தீங்கனாலே இதில் 90% நீங்கள் கவர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல் இன் யுவர் வில்லேஜ். இதுவும் புக் பேக்கில் இருக்குது, நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரிப்பேர் அ ஸ்பீச் இன் அபவுட் 100 words ஃபார் த மார்னிங் அசம்பிளி ஸ்பீச் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் என்ஷூரிங் எ ஹெல்தி பாடி அண்ட் மைண்ட். ஸோ ஏதாவது 4 நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட், இல்லைனா லெட்டர், அண்ட் தென் ஸ்பீச். 42nd பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் ஆர்டிக்கல் ஃபார் யுவர் ஸ்கூல் மேகசின் டிஸ்கிரைபிங் எனி அன்எக்ஸ்பெக்டட் டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் in your life. 43rd பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸ் ஆர் ரைட் அ சம்மரி ஆஃப் தி ஃபாலோயிங் பேசேஜ். ஒரு பேசேஜோட நோட் மேக்கிங்கோ இல்லை சம்மரி ரைட்டிங்கோ எழுத சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 6th one பார்த்தீங்கன்னா look at the following picture and express your views on it about 5 sentences. ஸோ இந்த பிக்சர் ரிலேட்டடாக உங்களுக்கு தோணக்கூடிய, சரியா, உங்களுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியுதோ அந்த பாயிண்ட்ஸை சிம்பிள் சென்டென்ஸ்லேயே கொடுக்கலாம். ஒரு ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 6 கொடுத்துட்டு எனி 4 கேட்குறாங்க. அதில் எது கிளியராக தெரியும்? ஏன்னா ஜென்ரல் பார்ட்டாக நீங்கள் எழுதுறதுலையும் நமக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோம், இதே பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்களேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை
சம்மரி ரைட்டிங் நோட் மேக்கிங் எனக்கு இதில் வந்து வராது இந்த பேராகிராஃப்க்கு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது செக்ஷன் 5 வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்ம மார்க்கு கண்டிப்பாக 1 மார்க் இதில் குறைக்க கையே வைக்கக்கூடாது. வேறு டிக்கு போட்டாங்களா 5 மார்க் போட்டாங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். மெமரி போம். சரிங்களா? ஸோ கேட்டிருக்கக்கூடிய மெமரி போம் நேம் எழுதுங்க. பங்க்சுவேஷன் மார்க்ஸ் ஒரு லைன் பை லைன் என்னென்ன பங்க்சுவேஷன் மார்க்ஸ் வருமோ அதெல்லாம் கிளியராக போடுங்க. ரிட்டன் பை ஆத்தர் நேம் எழுதுங்க. 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 46 பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் த ஃபாலோயிங் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஹின்ஸ் டெவலப்மெண்ட் ஜென்ரல் சிம்பிள் சென்டென்ஸில் நீங்கள் எழுதுங்க. அதுக்கு 2 × 8 16 மார்க்ஸ். 46ல் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் ஸ்கிப் பண்ண முடியாது. 47 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்போவுமே பேசேஜ் கொடுத்தா நம்ம என்ன சொல்லுவோம், பேசேஜை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து அந்த கொஷினை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதுங்க. ஆர்எல்ஸ் பேசேஜை வந்து டிஃபிகல்ட்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா போமை படிச்சிருங்க. போம் படிச்சுட்டு அது ரிலேட்டடாக போயிட்டுருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, பேசேஜ் கொடுத்துட்டு நிறைய பேர் பேசேஜ் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஷின்ஸ் ஆர் போம் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.